Hi friends, welcome back to my channel. So today class la ரொம்ப interesting ஆன and ரொம்ப useful ஆன கொஞ்சம் words உடைய meanings தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வீட்லயே இருக்கலாம் இல்ல கோயில்லயே இருக்கலாம். நிறைய celebrations நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடுறோம் இல்லையா? அது ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி அவ்வளோ அழகாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸோடைய நேம்ஸ் என்ன, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ we are going to learn some meanings. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10, 12, 13 இப்போ ரொம்ப ஏர்லியராகவே என்ன பண்ணுறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அதை ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு மேரேஜ் எப்படி எடுப்புறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த செலிப்ரேஷனை அதாவது தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம், பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பூ புனித நீராட்டு விழா அப்படின்னு சொன்னால் பியூபர்ட்டி செரிமனி. ஓகே, பியூபர்ட்டி செரிமனி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ், இப்போ ஒரு 20, 21, 22 ஏஜ் வரும்போதே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருக்கா இருந்தாலுமே நம்ம தேடுறது என்னது, அலைன்ஸ் தேடுறாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒருத்தங்களுக்கு மேரேஜ் அவங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி பிஃபோர் மேரேஜ் வி ஹாவ் ஏ ஃபங்க்ஷன் இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன, பெத்ரோத்தல். ஓகே, என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன, பெத்ரோத்தல். அண்ட் இப்போ ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், பசங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன வேணும், தனிமையில ஒரு வீடு வேணும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு வீடு கட்டி அதை நம்ம என்ன பண்ணுறோம், பால் காய்க்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? புது மனை புகு விழா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த புது மனை புகு விழா இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? Any idea? House warming ceremony. Okay, எப்படி சொல்லலாம், house warming ceremony. And next one is, இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பேபி. ஓகே, ஸோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, பேர் சூட்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேர் சூட்டு விழாக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, நெய்மிங் செரிமனி. பேர் சூட்டு விழா, நேமிங் செரிமனி. And next in our list is, அந்த பேர் சூட்டு விழா முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, காது குத்து அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா? காது குத்து விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா இயர் பியர்சிங். எப்படி சொல்லலாம், இயர் பியர்சிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஒரு 1 இயர் ஆகும்போது இல்லையா, கரெக்டா 1 இயர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, காது குத்தி மொட்டை அடிப்பாங்க. ஸோ காது குத்துற என்னது, இயர் பியர்சிங். அப்போ மொட்டை அடித்தலுக்கு என்ன, மொட்டை அடித்தல் டான்சரிங். ஓகே, மொட்டை அடித்தல் என்ன, டான்சரிங் ஆர் ஹெட். ஓகே, டான்சரிங் த ஹெட். அண்ட் லாஸ்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ், நம்ம கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல் இருக்கும் இல்லையா? 10 days, 5 days, 7 days. ஸோ ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. ஸோ இட்ஸ் காமன், பட் தெர் இஸ் ஸ்பெஷல். இட் இஸ் 20 years once. 25 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா. அது என்ன, கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? திங்க் பண்ணி பாருங்க. ஸோ கும்பாபிஷேகம் இது இங்கிலீஷ் எப்படி சொல்றானா, கான்சிக்ரேஷன். எப்படி சொல்லலாம், கும்பாபிஷேகம் இங்கிலீஷ் கான்சிக்ரேஷன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மளோட வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.